ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது மகாத்மா காந்தியோட பயோகிராஃபி நம்ம இங்கிலீஷ் சிலபஸில் இருக்குது. த சீஸ்லெஸ் க்ரூசேடர் அந்த லெசனில் தான் பார்த்திங்கன்னா அவரோட பயோகிராஃபி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த லெசனோட புக் பேக்கும் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் என்னென்ன தான் கேட்டிருக்காங்கன்னு நம்ம அனலைஸ் பண்ணலாம். இந்த லெசன்லேருந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 1 or 2 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அது என்னென்ன ஏரியான்னு கேட்குறாங்க தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் நல்லா அந்த ஏரியாவை தான் நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக படித்து வச்சுக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன்னா, நமக்கு வந்து சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் அது வந்து ஒரு 4-5 மார்க்ஸ் கிட்ட கேட்குறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போய் நிறைய சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் அதை தான் படிக்கிறத விட்டுட்டு நம்ம புக்குள்ள லெசனில் என்னென்ன தான் கொடுத்துருக்காங்க, அது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா க்ளாசரி சொல்லி பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து மோஸ்ட்லி கேட்குறாங்க. அதை நல்லா படிச்சுக்கிட்டாலே போதும், நம்ம வந்து ஈஸியாக வந்து சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த சினானிம்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இது வரைக்கும் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற சினானிம்ஸில் பார்த்திங்கன்னா ஃப்ரெயில்ட்டி கேட்டிருக்காங்க நமக்கு எக்ஸாமில். நெக்ஸ்ட்டு சீர் இது கேட்டிருக்காங்க. சூப்பர்ஸ்டிஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம புக்கில் தான் வந்து எல்லா சோர்ஸுமே இருக்குது. அதை கரெக்டாக முடிச்சுட்டு நம்ம எக்ஸாமுக்கு போனாலே போதும், நம்ம வந்து அங்கே தேவையான மார்க் எடுத்துடலாம். அதை விட்டுட்டு அவுட் சைடில் போய் ஒரு 500 சினானிம்ஸ் அதெல்லாம் படிக்கிறது வந்து வேஸ்ட்டு. நம்ம புக்கில் இருக்கிறத நல்லா ஸ்ட்ராங்காக படிச்சுக்கணும். ஓகே, நம்ம இப்போ இந்த புக் பேக்கில் என்னென்ன சினானிம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க பார்ப்போம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா லெசன் படிக்கும்போதே இதை வந்து எந்த வேர்டு வந்து தெரியலையோ அதுக்கு என்னென்ன சினானிம்ஸ் பின்னாடி கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நீங்கள் அந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணி படித்தாலே வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த லெசன் பார்த்திங்கன்னா த சீஸ்லெஸ் க்ரூசேடர். அப்போ க்ரூசேடர்னால் என்னென்னா, சீஸ்லெஸ்னால் என்னென்னா ஓயாமல் உழைக்கிறவங்க. க்ரூசேடர்னால் ஒன் ஹூ ஃபைட்ஸ் ஃபார் எ காஸ் வித் டிட்டர்மினேஷன். அதாவது சீஸ்லெஸ்னால் ஸ்டாப், சீஸ்னாலே ஸ்டாப், லெஸ்னால் வந்து ஸ்டாப் இல்லாமல். ஸோ க்ரூசேடர்னால் ஒன் ஹூ ஃபைட்ஸ் ஃபார் எ காஸ் வித் டிட்டர்மினேஷன். இங்கே மகாத்மா காந்தி அப்படி சொல்கிறாங்க. அவர் எதுக்காக போராடி இருப்பார் பார்த்திங்கன்னா விமன்ஸ் ரைட்ஸ்க்காக தான். நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னா ஃப்ரெயில்ட்டி. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா விமன் வந்து நிறைய பேர் வீக்கர் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல ஃப்ரெயில்ட்டி என்ற வேர்ட் வரும். ஸோ ஃப்ரெயில்ட்டினா வீக்னஸ் ஆஃப் எ கேரக்டர் ஆர் பிஹேவியர். இதை நல்லா பார்த்துக்கோங்க. சப்போஸ் ஆண்டனிம்ஸில் கூட ஃப்ரெயில்ட்டிக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்பாங்க. ஸோ அந்த இடத்துல ஸ்ட்ராங்னு வரும். இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ட்யூரேஜ்னால் என்னென்னா பீப்புள் ஹூ சரவுண்ட் அண்ட் ஃபாலோ. ஸோ காந்தியை தான் பார்த்திங்கன்னா எல்லாருமே அந்த காலத்தில் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அட்வென்ட்னா அரைவல். அந்த நேரத்தில் வந்து பெண்களுக்காக போராடிய நிறைய லீடர்ஸ் இருந்தாங்க. அதில் வந்து பெண்களை வந்து பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல் எல்லா இதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு வந்தவர் யாருன்னா காந்தி. அதான் அட்வென்ட்னா அரைவல். நெக்ஸ்ட்டு பேட்ரினைசிங்னா பேட்ரியாட்டிக்காக ஒரு நாட்டுக்காக சப்போர்ட் பண்ணுறது. ஸோ அதுதான் மீனிங். நெக்ஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட், தட் விச் காம்ப்ளிமெண்ட்ஸ் அனதர். ஸோ ஆணும் பெண்ணும் பார்த்திங்கன்னா காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர் சொல்லுவாங்க. 2 பேருமே ஒருத்தவங்களுக்குள்ள ஒருத்தவங்க அந்த மாதிரி தான். நெக்ஸ்ட்டு சீர், இந்த வேர்ட் நல்லா பார்த்துக்கோங்க. சி தான் நம்ம பார்க்குறதா விஷன் தான், அதை தான் சீர்னா விஷனரி. நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னா அட்ஹியரன்ஸ்னால் இப்போ ஒரே விஷயத்துல வந்து அப்படியே ஸ்டிக்காக இருக்கிறது, ஸ்டிக்கிங் டு. நெக்ஸ்ட் ஒன் சூப்பர்ஸ்டிஷன் அப்படின்னா எ பிலீஃப் நாட் பேஸ்ட் ஆன் ரீசன் ஆர் சயின்டிஃபிக் நாலேஜ். ஸோ ரொம்ப சூப்பர்ஸ்டிஷியஸாக இருக்கே, அந்த காலத்து இதை தான் வந்து நம்பிக்கிட்டு இருக்கே, அந்த மாதிரி தான். ஸோ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பெண்களுக்காக நிறைய சூப்பர்ஸ்டிஷியஸான நிறைய விஷயம் தான் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ அதை தான் வந்து இங்கே சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன்று என்ன பாருங்கள், சப்ஜுகேஷன்னா சப்ரெஷன். ஸோ ஒருத்தவங்கள ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து கீழே தள்ளிக்கிட்டே இருக்கிறது, அதான் வந்து சப்ஜுகேஷன். சப்சர்வியன்ட், இதுவும் பார்த்திங்கன்னா பீயிங் ஸ்லேவிஷ், அடிமையாக இருக்குது. ஸோ இந்த அந்த வார்த்தை வந்தாலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஃபர்ஸ்ட் லெவல்லேருந்து கொஞ்சம் செகண்டாக இறங்கி வர்றது தான். இப்போ நம்ம ஆர்டர், சப் ஆர்டர் அந்த மாதிரி தான் பார்த்துருப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சப்சர்வியன்ட், சப்ஜுகேஷன் எல்லாமே வந்து கொஞ்சம் கீழே இருக்கிறது தான். நெக்ஸ்ட்டு பர்டினன்ட்னா ரிலவெண்ட். இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம், இதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னா லைபல்னால் என்னென்னா a printed or written statement in bad taste about persons.
ஸோ ஒருத்தவங்கள பற்றி தப்பாக எழுதி வைக்கிறது அந்த மாதிரி தான். நெக்ஸ்ட்டு டார்மெண்ட். டார்மெண்ட்டுனால் நமக்கு தெரியும், இன்ஆக்டிவாக இருக்கிறது, எதுவுமே இல்லாமல். இப்போ ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் சொல்லுவோம். ஆக்டிவ்னா என்னென்னா நிகழ்காலத்தில் நடக்கிறது, பேசிவ் வாய்ஸ்னால் கொஞ்சம் பாஸ்ட் டென்ஸ் பற்றி பேசுறது. ஸோ அதான் பார்த்திங்கன்னா டார்மெண்ட்னா இன்ஆக்டிவ். அந்த காலத்தில் தான் பெண்களை வந்து அப்படி தான் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ப்ரீபாண்டரன்ஸ் அப்படின்னா த ஸ்டேட் ஆஃப் பீயிங் மோர் இன் நம்பர். ஸோ அதிகமாக இருக்கிறது. நெக்டார். நெக்டார்னா எ ஸ்வீட் லிக்விட் ப்ரொடியூஸ்டு பை ஃப்ளவர்ஸ். ஸோ அதை தேடி வந்து அந்த தேன் வந்து அதை வந்து சாப்பிட வரும், அதான் வந்து நெக்டார். ஆர்மமெண்ட். ஆர்மமெண்ட்னா நம்ம ஆர்மி, அதை தான் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான், வெப்பன். நெக்ஸ்ட்டு அன்அடல்ட்ரேட்டட். இந்த வேர்ட் நல்லா பார்த்துக்கோங்க. நாட் ஸ்பாயில்ட், பியூர். அடல்ட்ரேட்டட்னா என்னென்னா டர்ட்டி அந்த மாதிரி இருக்கிறது. அன்அடல்ட்ரேட்டட்னா நாட் ஸ்பாயில்ட், பியூர், சுத்தமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கன்விக்ஷன். கன்விக்ஷன்னா என்னென்னா பிலீஃப் ஆர் ஃபிக்ஸட் ஒப்பீனியன். கன்விக்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குற்றவாளி. அதே கன்விக்ஷன் அப்படின்னா ஒரு நம்பிக்கை, இது இப்படி தான் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு சாவ்னிஸ்டிக் அப்படின்னா ஃபீலிங் ஸ்ட்ராங்லி அன்ரீசனபிளி இன் ஃபேவர் ஆஃப் சம்திங். நெக்ஸ்ட்டு பர்சனிஃபிகேஷன். பர்சனிஃபிகேஷனாக பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள், ஒரு உருவகப்படுத்தி நம்ம வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்த சினானிம்ஸே இதை வந்து நமக்கு எக்ஸாமில் எப்படி கேட்பாங்களோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. மகாத்மா காந்தி வாஸ் ஏ சீஸ்லெஸ் க்ரூசேடர் ஆஃப் விமன்ஸ் ஈக்குவாலிட்டி. ஸோ சீஸ்லெஸ்னால் நான் ஆல்ரெடி மீனிங் சொல்லியிருக்கேன். இங்கே ஃபெய்த்ஃபுல்னால் நம்பிக்கை, அது வராது. கான்ஷியஸ்னால் வந்து ஒரு சுயநினைவோடு, அதுவும் வராது. டிட்டர்மைண்ட், அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு டிட்டர்மினேஷன், ஒரு அதுதான் பாதை அப்படின்னு. ஸோ அதுவும் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்காது. நெக்ஸ்ட்டு அன்டயரிங். அன்டயரிங்னா ஒரு ரெஸ்ட்டே இல்லாமல், ஸ்டாப்பே இல்லாமல் ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ அந்த வேர்ட் தான் வரும். இந்த வேர்ட் நல்லா பார்த்துக்கோங்க, நமக்கு எக்ஸாமில் வந்து அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், எட் வித் காந்தி எ நியூ யூனிக் எலமெண்ட் எமர்ஜ்டு. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரோஸ். ஏன்னா ஃபவுண்டு, ஐடென்டிஃபைடு இதுதான் வந்து சேம் மீனிங் தரும். நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா சம்மர்ஜ்டு. ஸோ இப்போ நம்ம வந்து சம்மரைன்னு சொல்லுவோம், நீர்மூழ்கி கப்பல்னு. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் வந்து ஒரு மாதிரி அப்படியே வந்து அழுத்துறது தான் சம்மர்ஜ்டு. இதே எமர்ஜ்டுனா உருவாகி வர்றது. ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா அரோஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், டேஷ் இன் த இயர்லி இயர்ஸ் ஹீ கன்ஸ்ட்ரக்டட் அஸ் ஸ்டபர்னஸ். ஸோ கன்ஸ்ட்ரக்டட் இதுக்கான மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஹேஸ் ஷீ நாட் கிரேட்டர் இன்ட்யூஷன். இன்ட்யூஷன்னா என்னென்னா கரேஜ். இந்த வேர்ட் வந்து நல்லா பார்த்துக்கோங்க, இது வந்து எக்ஸாமில் அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், டேஷ் இஃப் த மென் அண்ட் விமன் ஆஃப் இந்தியா கல்டிவேட் இன் தெம்செல்ஸ் த கரேஜ் டு ஃபேஸ் டெத் பிரேவ்லி அண்ட் நான் வயலண்ட்லி. ஸோ கல்டிவேட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கரெக்டாக டெவலப், அதான் சூட் ஆகும். ஸோ மோஸ்ட்லி சினானிம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த 4 ஆப்ஷன்ஸில் மேக்ஸிமம் 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுறோம். மீதி இருக்கிற 2 ஆப்ஷனில் தான் கொஞ்சம் நம்ம அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்போம். ஸோ கரெக்டாக இந்த மாதிரி புக் பேக் இதெல்லாம் கரெக்டாக பார்க்க நமக்கு வந்து கிளியர் ஐடியாஸ் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு ஆன்டனிம்ஸ் பாருங்கள், ஃப்ரெயில்ட்டி, தை நேம் இஸ் விமன். ஸோ ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஃப்ரெயில்ட்டினா வந்து வீக், அப்போ அதுக்கு ஆப்போசிட் கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், டேஷ் ரேடிக்கலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட் ஆஃப் எனி ஏர்லியர் ரிஃபார்மர். ரேடிக்கலி அதுக்கான மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா ப்ரோஃபவுண்ட், நல்லா டீப்பாக எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறது. ஸோ இங்கே வந்து இதுக்கான ஆன்டனிம்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா மாட்ரேட்லி, இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பாருங்கள், ஹி டுக் ஆன் த ரோல் ஆஃப் எ டாமினரிங் ஹஸ்பண்ட். ஸோ டாமினரிங்னா வந்து அவங்க தான் வந்து ஒரு பவர்ஃபுல் ரோல் அங்கே ப்ளே பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், சப் அப்படின்னாலே கொஞ்சம் அந்த கீழே இறங்கி வர்றதானே. அதுவும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி சப்ஜெக்டிவ் பார்த்துருக்கோம். சப்ஜெக்டிவ்னால் ஸ்லேவிஷாக இருக்கிறது, அடிமைத்தனமாக இருக்கிறது. ஸோ இங்கே டாமினரிங்கான ஆன்டனிம் என்ன பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டிவ். ஃபோர்த் ஒன் பாருங்கள், விமன்ஸ் மார்வலஸ் பவர் இஸ் லையிங் டார்மெண்ட். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா டல். ஏன்னா மார்வலஸ்னால் என்னென்னா ரொம்ப சூப்பராக இருக்கிறது. இதே இதுக்கு ஆப்போசிட் என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக இருக்கிறது.
நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், டேஷ் நார் கேன் தே டெவலப் த கிஃப்ட் நேச்சர் ஹேஸ் பெஸ்டோட் ஆன் தெம். பெஸ்டோட்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அதாவது ஒரு நேச்சராக கிஃப்டாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இதுக்கு ஆன்டோனிம் என்ன பார்த்தீங்கன்னா டெனீடு, அதாவது மறுக்கப்பட்டது. ஸோ மோஸ்ட்லி புக் பேக்கில் இருக்கிறது தான் நமக்கு வந்து கொஸ்டினாகவே வரும். இதை தான் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த டாப்பிக்கில் இருந்து இது வரைக்கும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குரூப் 2 2017 கொஸ்டின் பேப்பர்லேருந்து பார்ப்போம். ஸோ இதை பாருங்கள், ஹூ செட் திஸ்? இஃப் நான் வைலன்ஸ் இஸ் த லா ஆஃப் அவர் பீயிங், த ஃபியூச்சர் இஸ் வித் விமன். ஸோ இதை நான் ஆல்ரெடி லெசன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன், இந்த லைன்ஸ் வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்கன்னு. இது யார் சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா காந்திஜி தான். இதே மாதிரி இன்னும் சில கோட்ஸ் தான் சொல்லியிருக்காரு. அது என்னென்ன சொல்கிறேன். ஐ ஹோல்டு தட் காட் ஹேஸ் சென்ட் விமன் அஸ் மெசேஞ்சர்ஸ் ஆஃப் த காஸ்பிள் ஆஃப் நான் வைலன்ஸ். இதே லெசனில் வர ஒரு போயம் தான் பார்த்தீங்கன்னா ஓ விமன் லவ்லி விமன். அது வந்து காந்திஜி சொல்லியிருக்க மாட்டார், ஆட்வி சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு வேறு என்ன கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, ஹூ வாஸ் நோ அட்வொகேட் ஆஃப் பிளைண்ட் அட்ஹரன்ஸ் டு ட்ரெடிஷன் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கும் யாரும் பார்த்தீங்கன்னா காந்திஜி தான். வேறு ஏன்ஷியன் ட்ரெடிஷனில் இருக்கிற சூப்பர்ஸ்டிஷியஸான விஷயத்தை தான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐ வுட் ஸ்வீப் தேம் அவுட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் இஃப் ஐ ஹேட் த பவர். அதாவது எனக்கு மட்டும் வந்து அந்த பவர் இருந்தால் அதை தான் நான் இல்லாமல் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. வேறு என்ன பார்த்தீங்கன்னா இந்த லெசன்லேருந்து கேட்கலான்னா, மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் த ட்ரூத். இது யாரோட ஆட்டோபயோகிராஃபினா காந்திஜி. வேறு வந்து ட்ரூ மாரலிட்டி கன்சிஸ்ட் நாட் இன் ஃபாலோயிங் த பீட்டன் ட்ராக் பட் இன் ஃபைண்டிங் அவுட் த ட்ரூ பாத் ஃபார் அவர் செல்ஸ் அண்ட் இன் ஃபியர்லெஸ்லி ஃபாலோயிங் இட். அதாவது ட்ரூ மாரலிட்டி என்றது ஆல்ரெடி ஒரு பாத் வந்து யாரோ ஒருத்தவங்க க்ரியேட் பண்ணி வழியில் நம்ம போகிறத விட நமக்கான ஒரு பாதையை நம்ம க்ரியேட் பண்ணி போனால் தான் அதுதான் உண்மையான மாரலிட்டி அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. வேறு அஹிம்சா மீன்ஸ் இன்ஃபைனட் லவ். ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், நமக்கு புக் பேக்லேயே பார்த்திங்கன்னா இந்த சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், கொஸ்டின் ஆன்சர் இதை தான் தவிர்த்தும் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு தடவை அது கோத்ரூ பண்ணுங்கள். கண்டிப்பாக அதெல்லாம் நமக்கு எக்ஸாமில் கேட்டுட்டு தான் இருக்காங்க, நமக்கு தான் அது தெரிய மாட்டுது அது எங்கேருந்து கேட்குறாங்கன்னு. ஸோ இந்த லெசனில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. த ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் த ட்ரூத். ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்ம இந்த லெசன்லேயே பார்க்குறது தான், காந்தியோட தான். நெக்ஸ்ட்டு ஐ டேர், இதுதான் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, கிரண் பேடி. நெக்ஸ்ட்டு மால்குடி டேஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்கே நாராயணன். இன்னும் இந்த லெசனுக்கு பின்னாடி நிறைய கிராமட்டிக்கல் ஏரியா தான் இருக்குது, அதுதான் அடிக்கடி எக்ஸாமில் கேட்குறாங்க. நம்ம அதை தான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், குரூப் 2 2016 கொஸ்டின் பேப்பர்லேருந்து என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இது பாருங்கள், த ஆட்டோபயோகிராஃபி மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் த ட்ரூத் இஸ் ரிட்டன் பை. ஸோ இது வந்து நம்ம பார்த்தது தான், மகாத்மா காந்தி தான். பயோகிராஃபினா ஏதோ ஒரு லீடர், ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டி, அவங்கள பற்றி இன்னொருத்தவங்க பெருமையாக எழுதுறது. ஆட்டோபயோகிராஃபினா ஆட்டோனாலே ஓன், தன்னை பற்றி தானே எழுதிக்கிறது. ஸோ மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத்னா ஆட்டோபயோகிராஃபி. த சீஸ்லெஸ் க்ரூசைடர் என்றது பயோகிராஃபி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹூ ரோட் ஐ டேர் இட்ஸ் ஆல்வேஸ் பாசிபிள். ஸோ நம்ம இப்போ தான் பார்த்தோம், ஐ டேர்னா வந்து கிரண் பேடி. ஐ டேர்னா என்னென்னா எதற்கும் துணிந்தவள். ஸோ அதான் அதுக்கான மீனிங். இதுக்கு நல்லா பார்த்துக்கோங்க, கிரண் பேடி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் ஆர்கே நாராயணன் இருக்குது, அவரோட புக்கு நம்ம பார்த்தோம், மால்குடி டேஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹூ செட் திஸ்? ஐ வுட் ஸ்வீப் தெம் அவுட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் இஃப் ஐ ஹேட் த பவர். ஸோ இது வந்து பார்த்தோன்னா நம்ம இப்போ தான் பார்த்தோம், மகாத்மா காந்தி சொல்லியிருக்காருன்னு. ஸோ சில கொஸ்டின் பேப்பரில் 1 கொஸ்டின் கேட்டாலும் சில கொஸ்டின் பேப்பரில் 3 கொஸ்டின்ஸ் கூட இந்த லெசன்லேருந்து கேட்குறாங்க. நம்ம இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த மாதிரி கோட்ஸ் இதுக்கு தான் வந்து ரொம்ப அதிக இம்பார்ட்டன்ஸ் தரணும். இந்த கிளாஸஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் எங்களோட கம்ப்ளீட் ஆன்லைன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கான பேமெண்ட் டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஜென்ரல் இங்கிலீஷில் நீங்கள் ஸ்ட்ராங்னா டெஸ்ட் பேட்சில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான பேமெண்ட் பார்த்திங்கன்னா ₹200. 10 கொஸ்டின் பேப்பர் இருக்கும். உங்களுக்கு இந்த கிளாஸஸ் சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எங்களை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.